இல்ல அதான் நிராதே சொன்னேன். ஓய் பாரு 24 போல சும்மா கிடைக்கும். மெடிக்கலுக்கு போனா மூணா போகுது. என்னது நிராதே அது வாங்கிட்டு போய் வாயில கொண்டால பரவனாட ஊத்தி இறக்கட்டும். நூதா சரி அப்படி இல்லப்பா. அதான் அமெரிக்கா இருக்குவா. அமெரிக்கா இருங்க. வேற அன்பட்ட விராரிகளே இன்னும் மதிமிக்க விராரியா குறியா அரும்பெரும் தாய்மார்களே இது மட்டும் இல்லாத இன்னும் வந்தவர்களே வராதவர்களே வயிச்சுட்டு நாமளும் எப்படப்பா வயிற்றுக்கு வருவோம்? நம்ம தீபாவளிக்கு தான் வருவோமா இல்ல மாசி மாசம் தான் வருவோமா இல்ல நாளைக்கு தான் வருவோமா? நாமளும் எப்படப்பா வயிற்றுக்கு வருவோம்? கருவுமாவா வருவோமா? நாமளும் எப்படப்பா வயிற்றுக்கு வருவோம்? சரி நாமளும் எப்படப்பா வயிற்றுக்கு வருவோம்? அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் 65 பாட்டிமார்களே ஏமா எங்க ஆயால வயிற்று மறு வயிற்றுக்கே வரலையே. நீ எப்படி பிறந்திருப்ப பையன் எப்படி பிறந்திருக்க செத்து போயிடாத பேசிட்டானா எப்படப்பா வயிற்றுக்கு வருவா? அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அருமை மாதர்களே இன்னும் எப்படப்பா நல்லதோ நம்மளுக்கு ஒண்ணு புடிச்சு கொடுப்பாங்க. என்ன கழுதுவா இல்லப்பா நம்மளுக்கு எப்படப்பா நல்லதோ புடிச்சிருப்பாங்க. பொண்ணு பொண்ணு ஆமா நம்மளுக்கு எப்படப்பா நல்லதோ புடிச்சு கொடுப்பாங்க. அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் வாலிப சிங்கங்களே சரி இன்னும் காலையில் காடு திரும்பி மாலையில் வீடு திரும்பும் மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் என் விவசாய பெருங்குதி மக்களே. பெருங்குடி மக்களே அப்படி விவசாய பெருங்குடி மக்களே இவங்க எல்லாத்துக்கும் இப்பதான் ரசிகர் உள்ள போகுது. சேலம் மாவட்டம் கலகனாபுரத்துக்கு அருகாமையில் இல்ல இங்க ராமபுரத்தை துவச்சு விடுவியா? அப்படி சேலம் டிஸ்ட்ரிக்ட் சரி ஆமா சேலம் மாவட்டம் கலகனாபுரத்துக்கு அருகாமையில் இல்ல மாணிக்கப்பட்டியை சேர்ந்த ஆமா மாணிக்கப்பட்டியை சேர்ந்த எங்கள் மோகன் வாத்தியார் சார்பாகவும் இது மட்டுமல்லாத எங்கள் கீரப்பம் பாப்பமாடியை சேர்ந்த இன்னும் எங்கள் அன்பழகன் வாத்தியார் சார்பாகவும் இது மட்டுமல்லாத எங்கள் ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி நாடக குழுவின் சார்பாக என் முத்தார் முதலில் வந்து தெரிவிக்கிறேன். மத்தலக்கார மாமா ஆமாமா நானும் வந்து வெகு நேரம் ஆகுது. பாக்குற ஊருக்கு என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்தா நம்மள பேசிட்டு இருக்கிறான் அப்படி நினைப்பாங்க. அதனால நம்ம கூட பேசுறதுக்கு இந்த பைத்தியக்காரன் பேசுறதுக்கு ஒரு வைத்தியக்காரனை கூப்பிடலாமா? வைத்தியக்காரன் வராதியோ கீழே கொடுத்தா மேல கொடுக்கறேன் மேல கொடுத்தா கீழே கொடுக்கறேன் உட்கார்ந்தா வாயில கொடுக்கறேன். ஏண்டா இப்படி எல்லாம் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காது? ஆமா சரி வாங்க அண்ணா. கையெல்லாம் இருக்குதா? என்னடி அண்ணா அண்ணங்கறிய வண்டாங்கறிய என்ன வண்டா எங்க மேல குமாரடி அறுவடை தாயடி என்ன ஒண்ணுதான் விட்டு பேசிக்கிறா. ஏண்டா நீ நானும் ஒரு தாய் பிள்ளையா? இல்ல 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 உனக்கு பின்ன எனக்கு பின்னதா பிறந்தானா? இல்ல இல்ல அப்புறம் எப்படா நீ அண்ணனை கூப்பிடலாம்? அண்ணனை கூப்பிட்டாலும் பிடிக்காது. தம்பி சாட்டைக்கும் வாமாடி சூத்துக்கும் நல்லா ஏகப்படுத்தம்பா. ஏண்டா
ஓய் தம்பி தம்பிங்கிறியே தம்பி தம்பிங்கிறியே நீ நான் ஒரு தாய் மக்களா இல்ல 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 உனக்கு பின்ன பிறந்தா என்ன கொலையிலையா ஓய் எதை வச்சுடா தம்பிங்கிற அட தம்பி விட்டாலும் பிடிக்காது பிடிக்காது பெரிய புண்டா ஏண்டா ஏண்டா பெரியப்பா பெரியப்பாங்கிறியே பெரியப்பாங்கிறியே ஆமா ஆமா உங்க அப்பாவும் நானும் அண்ணன் தம்பிகளா இல்ல அண்ணன் தம்பிகளா அண்ணன் தம்பிகளா எப்பறா எதை வச்சு அண்ணா பெரியப்பாங்கிற அட பெரியப்பான்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது பிடிக்காது சின்னதா பாப்பா ஏண்டா இப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது இப்படி கூப்பிட்டாலும் உனக்கு பிடிக்காது வா மாமா ஏண்டா டேய் மாமா மாமாங்கறியே உங்க அத்தை தான் ஒரு நாள் பாத்திருப்பியா உட்காந்து பேசிதான் இருப்பா பேசிதான் இருப்பியா இல்ல உங்க அக்காவை தங்கச்சி கணக்கு கட்டி இருக்கிறேன் இல்ல 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 எப்படா மாமாங்களா மாமனை கூப்பிட்டாலும் பிடிக்காது பிடிக்காது மத்தலக்கார மாமா ஏன் வாய் பேச மாட்டேன் மத்தலக்கார மாமா என்னது மத்தலக்கார மாமா என்னது இவனை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாலும் அடிக்கிறா என்னது இவனை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாலும் அடிக்கிறா 3 மாடு வந்து இந்த மோர் பழத்துல வாங்கி போனேன் இங்க இறங்கி வராத 3 வாங்கினேன் சரி அத ஆறா கேட்டா சரி இவன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அடி தப்பிச்சுக்கலாம் ஒரு மாடு பத்தம் சடையா இருக்குது இப்பதான் நிறுத்திருக்கிறேன் இப்பதான் சென்னையில் நிறுத்திக்கிற இவனை என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அடி தப்பிச்சு 40 லிட்டர் பால் மட்டும் பேசுறேன் சாயங்காலமும் ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறேன் ஏகப்பட்ட பணம் அவனை என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அடி தப்பிச்சுக்கலாம் எங்க வீட்டுக்காரி கோச்சிக்கு போய் 20 நாள் ஆகுது எனக்கு என்னடா அவனை என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அடி தப்பிச்சுக்கலாம் எனக்கு கால் சரியே கேட்காது என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அடி தப்பிச்சுக்கலாம் எனக்கு கால்க மெதுவா பேசுறா தாயலே செத்து போனா எதுக்கு கால் வரது கத்துவ ஆனா தாயாளி வரிச்சு என்னடா 2026 அதேதான் 14ஆமா 14 அடி தாயாளி கண்டாண்டு 2026 26ல நல்லா மதின் மரியாதா கம்ப்யூட்டர் வேலைமடா ஆமா ஆமா இடத்துக்கு வந்தது என்ன எப்படி கூப்பிட்டா சாப்பிடறதுல கூப்பிட்டேன் அதே மாதிரி உனக்கு கூப்பிடு அதே மாதிரி ஆமா அடிக்க மாட்டாளா அடிக்க மாட்டான் இப்ப கூப்பிட மாட்டான் மரியாதைக்கு கூப்பிடுறேன் ஆமா வாயா கேள புண்டை ஆமா அண்ணன் தம்பி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி கூப்பிட்டேன் சரி அதுக்கெல்லாம் கை கொடுக்காத ஆளு இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டனே வந்து கை கொடுக்குறியே அண்ணா என்ன காரணம் ஏது காரணம் அண்ணன் தம்பினா பங்குக்கு வருவேன் அண்ணன் தம்பினா பொண்ணுக்கு வருவேன் பங்குக்கு அட பங்குக்கு வருவேன் மாமா வச்சனா பொண்ணுக்கு வருவேன் அட பொண்ணுக்கு வருவேன் இந்த மாதிரி கூப்பிட்டினா ஒரு டீ தண்ணியோட போயிரும் அட அண்ணன் தம்பி நாளைக்கு பங்கு கேட்டு வருவேன் ஆமா மாமா மச்சனா நாளைக்கு எங்க வீட்டுல பொண்ணு கேட்டு வருவேன் இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டா 4 மணி கடகண்ட பக்கம் பார்த்தா கூட ஆமா ஒரு 10 ரூபா டீ தண்ணியோட போயிருங்கிற போயிரும் பரவாயில்ல அண்ணா நீ என்ன கேள்வி கேட்டில ஆமா நான் உன்ன கேள்வி கேட்கலான்னு அட என்ன பேட்டி எடுக்கிறேன் சேர்ந்து கோடி எடுக்கிறேன் இல்லைங்க உங்க கேள்வி கேட்கிறேன் என்ன இப்ப என்ன எங்களை பத்தி அறிமுகப்படுத்தணும் உங்க 2 கையை எடுக்கிறப்பதான் 2 கையும் ஆமா சரிண்ணா ஆமாண்ணா அண்ணா நானும் வந்து பாக்குறேன் ஆமா இப்படி முன்னாடி 3 பேர்த்த உட்கார வச்சு ஒரு ஆள் என்னமா 2 கையில கொட்டப்பட்டி வச்சுக்கிறான் சரி ஆளு பாருடே 16 பேர் நல்லா இருக்குதா இந்தாண்ட ஒரு ஆளு பாரு ஆளு பாருடே நல்லா அப்படி கறி கிரப்பையாட்டம்
ஏன்னா என்னன்னாச்சு? அவன் என்னமா இந்த வயசானது சின்ன இலக்கம்ல குழலு அது வச்சு என்னமா புழலு 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 புள்ளன்னு ஊதுறான். அப்படி இல்ல. ஆனா புழல் ஊதுறாரு. ஆமா. நடுவுல ஒரு ஆளு இருக்கிறாரு. இருக்கலாரு. அவன் எப்படி கத்துறா? எப்படி? இந்த அம்மாவத்தால எருமை செனக்கி கத்துனா. எப்படி 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 எப்படி? அப்படிங்கிற அப்படி எருமையாட்டுமே கத்துற. அம்மா கடை எருமைக்கு போய் பெற்றிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு சந்தேகம். ஆமா. காலையில போன் நம்பர் தரேன். சரி. போன் பண்ணி தான் கேள. என்னானே? எருமையா வார்த்தையான இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே. ஆமா. யாரு என்ன வேலைக்காரங்க என்ன ஊருக்காரங்க? ஆனா அண்ணா ஆனா எங்க மூஞ்ச பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா ஆமா ஒன்னா நம்பர் டிக்குது. அப்படி இல்லனா அண்ணா நாங்க தான் கூத்தாடிங்க. ஆனா நீங்க கூத்தாடிங்களா? என்ன சில்ற? அதே தான் சொல்றேன். சில்லறையுமில்ல நோட்டுமில்ல. என்ன சொல்றோன்னு பண்ணவாயா? அண்ணா நாங்க தான் ஆட்டை துவக்குவோம். ஆட்டை துவக்குவீங்களா? ஆட்டை துவக்குவோம். ஏன் ஊருக்காரங்க புடிச்சு அப்படியே அல்லாலே ஊனாங்கன்னா ஈரல அப்படியே குபீர்னு புடிச்சு போயிடாமா? எதுக்குண்ணா ஆட்டை தூக்குறங்கறியா? அதுலண்ணா நாங்க தான் நாடகக்காரங்க. ஏன்னா அண்ணா நானே எத்தனையோ கார்ல பாத்துக்கிறேன். சரி. ஆடி பென்ஸ் ஃபெராரி ஹோண்டா எல்லா காருமே பாத்துக்கிறேன். சரி. இந்த நாடக காரு இன்ஜின்ல ஓடுதா டீசல்ல ஓடுதா இன்ஜின் முன்னாடியா பின்னாடியா? என்னது வாடகைக்காரா? நீ தான சொன்ன. டேய் அது இல்லடா. நாங்க கலை வித்துவான். விடிய விடிய கலையை போக்கும் கலை கூத்தாடிகள். ஏன்னா அண்ணா உங்க ஊர்ல உனக்கு எது அரியா பிள்ளைக்கு நிக்கல? ஏன்னா என்னாச்சு? நீ தான் கிளவி போறங்கறிய விடிய கவலை போக்கும் கலை கூத்தாடிகள். ஆனா நீங்கள கூத்தாடி முட்டாரா? என்னடா ஏன்டா? ஓய் பீப்ப சாப்பிடுறீங்க. ஏன்டா நாங்க தான் கூத்தாடுறோம். சரி. எங்க வீட்டுல சேர்த்தா கூத்தாடுறீங்க. ஏண்டா நீயோ நைட் கண்டா கூத்துக்கு இங்க வந்துடுற. ஆடுறேன். உன் வீட்டுல சாம கொடைக்கு கூத்தாரானா குடுகுடுப்புக்காரன் கூத்தாரானா யாருக்கு தெரியும்? போய் கொண்டாடி கேட்டா தான் தெரியும். என்னடா பேசிருக்கீங்க? டாப்ல உட்றாரு நீ மத்தத்துல உட்காரடி. அண்ணா அதாவது உங்க ஊர்ல நோம்பி போட்டா என்ன பண்ணுவீங்க? அட நோம்பி போட்டா? ஆமா. என்ன நோம்பி போட்டா நாங்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா விடுவோம். ஆர்கெஸ்ட்ராவா அந்த தேதியில இல்லைனா? அட தேதியில இல்லைனா நையாண்டி மேல விடுவோம். அதுவும் இல்லைனா? டிஸ்கோ டான்ஸ் விடுவோம். அதுவும் இல்லைனா? அதுவும் இல்லைனாவா? அதுவும் இல்லைனா இந்த பக்கம் ஒரு கோலு. வந்துட்டேனா? வந்துட்டா பக்கமா வந்துட்டேன். இந்த பக்கம் ஒரு கோலு. வந்துட்டேன். வந்துட்டா அப்படியே நடுவுல ஒரு வெள்ளை ஒரு ஸ்கிரீன் கட்டி. அவ்வளவுதானா? அதத்தானா நாங்க? அதுதானா? வெள்ளை ஸ்கிரீன் கட்டி அப்படியே படம் ஓட்டுவோம்னா நாங்க. ஏன்னா ஓய் அந்த ஸ்கிரீனும் கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சு போச்சுனா தெச்சி ஓட்டுவோம். ஊசியும் இல்ல. ஊசி இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? சரி உங்க பக்கத்து ஊர்ல 10 மணிக்கு மேல என்ன பண்ணுவாங்க? 10 மணிக்கு இந்த அம்மனத்தோட ஆடுவாங்களா? அது விடுவாங்க. என்ன துணி இல்லாம? அது இல்லடா. வேற ஏதோ பேர் என்ன? அட 10 மணிக்கு மேல அட கூத்துட்டு ஆடுவாங்க. அட வாங்கடா அது தான நாங்க. அட அதுதான் நீங்க. ஆமாடா. பரவாயில்ல அண்ணா. உங்களை தான் இத்தனை நாளா நீங்க இல்லாத பக்கம் எல்லாம் போய் தடவிட்டு கிடக்குறேன். நான் இல்லாத போய் இருக்கிற பக்கமே தொலைனா தானே இருப்போம் நாங்க. இல்லனா உங்களை தான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கிறேன். எதுக்கு துலக்க போட்டு வெட்டுறதுக்கா? இல்லனா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க ஆயா திடீர்னு புலக்க போட்டா. ஆனா அள்ளி சுத்தம் பண்றது. டேய் அப்படி இல்ல. எங்க ஆயா திடீர்னு செத்து போயிட்டாளா? ஆமா. என்னன்னு சொல்லி செத்தா? சாவறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு செத்துக்கிறா. என்னன்னு? டேய் வீரபாண்டி அரியானூர் பக்கத்துல இருக்கு. காரட்டு பசங்கள உங்களால. டேய் வெரவாண்டி. ஐயோ இப்பதான் சாவற மாதிரி இருக்குது. டேய் பேராண்டி நாளை மணி நான் செத்து போயிட்டனா? நீ செத்து போயிட்டனா? ஏனா எங்க ஆயா சொன்னது. அத உங்க பாட்டி சொல்றது. எங்க ஆயா கிட்ட நாளை மணி செத்து போயிட்டனா? யா கூதில விட்டு ஆட்றான்னு சொன்னா. நான் நல்லா ஆட்டுவனா? எதுக்கு கூதி? ஏய் பயம் பாக்குறது தம்பி. அப்படி இல்லைங்க. குடி மேல ஒரு 10 நைட்டு கூத்தாடணும். கூத்தாடணுமா? ஆமா. கூத்து கொடுக்க வந்திருக்கிறேன்.
நக்கிட்டப்ப நானு. ஆனா ஒரு செவனி அப்பி காதை கட்டியப்ப. ஆனா ஒரு பேண்டா பேண்டாவில எனக்கு வேண்டாம் நாரும். ஏனா நீதான் பேண்டாங்கிறீங்க. ஆனா உங்க ஒக்கால ஒக்க அது எங்க அக்கால எங்க மாமா பார்த்து வைப்பான். ஆனா கொக்கோ கோலானா அட கொக்கோ கோலா அதெல்லாம் வேண்டாம். அட கூத்து குடுக்க வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா என்ன கூத்து வேணும், எவ்வளவு சம்பளம்? அட சம்பளம் வேணும் கேக்குறீங்க. சம்பளம் நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? எவ்வளவு கேட்போம்? ஒரு இதெல்லாம் சீசன் டைம்னா. சரி சரி. சீசன் டைம்ல ஒரு 35 ரூபா கொடுத்துருந்தோம், ஆடிடுறோம். எவ்வளவு? ஒரு 35 ரூபா. யாருக்கா குழந்தை அடியில போட்டு உட்காருக்காங்க? மடியில மடியில 35,000 ரூபாய் கேக்குறேன். ஆமா 35,000 ரூபாய். எனக்கு ஒரு நாளைக்கு டீ செலவே 35,000 ரூபாய். அப்படியா? என்ன பெரிய கோடீஸ்வரன் நீங்க. ஆமா ஆமா. ஓஹோ, பெரிய பாட்டியட் இருக்கு. ஆமா. ஒரு 70,000 கொடுத்துறனா? ஓய் ஒரு 70,000. எனக்கு ஒரு நாளைக்கு சிகரெட் செலவு மட்டும் 75,000 ரூபாய். ஒரு 90,000. 90,000. அதெல்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு வழிபோக்கு செலவு 90,000 ரூபாய். அப்படியா? என்ன பண்ண? அப்படி இப்படி வேணாம், மொத்தமா 1 கோடி கொடுத்துறோம், நாங்க ஆடிடுறோம். எவ்வளவு கேட்டா? 1 கோடி. ஏன்னா அண்ணா செட்ல எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கிறோம்ண்ணா. 15 பேர் வந்துக்கிறீங்க? ஆமா. 15 பேர் வந்துக்கிறீங்களே, 1 கோடி கொடுத்தா துளியோட கோமணம் கொடுத்து பார்த்தா என்ன கோடி? பணத்துல போத்துற கோடி. பணத்துக்கு போற கோடியே சொன்னா. ஆமாண்டா, பணத்துல ஒரு கோடி தான் நான் என்ன கொண்டு வந்து கூட்டு வர்றேன். இதுவும் இல்லையா? அண்ணா அண்ணா அதனால ஒரு கூத்து ஒன்று ஆடணும். நீங்க எவ்வளவு சம்பளம் கேட்கறீங்களோ வாங்கிக்கலாம். சரி. அதனால ஒரு நாளுக்கு ஒரு நல்ல நாடகம் அப்படி சுறுசுறுப்பா இருக்கணுமா? சுறுசுறுப்பா இருக்குமா? ஆமா. என்ன நாடகத்துல வேணும் நான் சொன்னா? இந்த மயில் ராவண சண்டை தெரியுமா? மயில்ராவ சண்டையா? அந்த நாடகத்தை நாங்க கரைச்சு குடிச்சவங்கண்ணா. ஏன் சோத்து கோழி இல்லைண்ணா? கதாபாத்திரம் அப்படி தெரியும்ண்ணா. ஆமா படிச்சிருக்கீங்க. ஆமா. ஆனா அந்த நாடகம் வேணாண்ணா. அது வேணாமா? அதை விட இன்னும் சுறுசுறுப்பா இருக்கு, வேற நாடகம் கேளு. வேற கேக்குறேன். அண்ணா இந்த அரவா கடவுள் தெரியுமா? ஆனா அதுவும் தெரியாதுண்ணா. அதுவும் தெரியாதா? ஆமா. வேற அண்ணா சியாமலர் தெரியுமா? அதுவும் தெரியாதுண்ணா. அதுவும் தெரியாதா? சரி சரி அண்ணா, சரி ஒண்ணு நம்ம கூத்து ஒன்னொரு நாளைக்கு ஆடிக்கலாம். ஏத்தா அண்ணா அப்படியாக இருந்தாலும் சரி, பேச்சோடி வீண் வார்த்தைகள் போனால் பார்க்கட்டும். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஏப்பா என்ன கூப்பிட்டா? இல்லப்பா, ஓய் ஓரிரு சதுர நாட்டியம். ஆமா. எதற்கு என்ன காரணம்? யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது? என்ன காரணம்? ஆமா ஆமா. யோ தெரிந்தாலும் என்ன நாடகத்துல கேட்டியா? ஆமா. என்ன பேசுறீங்க? சரி அண்ணா, ஓய் இந்த கலந்தாரிக்கிற தெரியுமா? டேய் சண்டாளா, ஓய் என்ன பண்ணி எங்க வாத்தியார் கத்தல பறி விட்டாரு. அட அதுதான் பறி விட்டாரா? ஆமா. சரி சரி அண்ணா, ஓய் கலந்தாரிக்கிற ஒரு நாடகம் ஒன்று ஆடணும். டேய் கல்ல, ஓய் கலந்தாரி ஆடிடலாம். கலந்தாரி போறவ செத்து கூட போயிடுவா. அட கலந்தாரி போறவளா? துரியோன கோபக்கார. சரி சரி. எப்படி? துரியோன கோபக்காரை. அதனால கலந்தாரி செத்து போயிடுவாப்பா. அப்படியா? ஆமா, நாடு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கலந்தாரி இருந்தா ஆடணும். ஆடிதான் அப்படியா? அதாவது ஓய் கலந்தாரி சரியில்ல. ஆம்பளை துரியோது. அதாவது செட்டு போட்டு கேமரா வச்சுக்கிட்டு மணி 11:30 ஆகி போச்சுன்னா கலை பேசிட்டு இருக்காரு. மலார்னு வெடிச்சு போயிடும். சரி தெரிந்தாலும் நாடுகாடு மகாநாடு நம்மளை போல நாடுகள் அறிவிக்கிறார். சரி சரி. தாய்நாடு கலைஞரை வச்சு வராயோ? ஆமா. அதாவது கோர்மலத்தி அறியப்படல. சரி. என்ன வருது? தம்பி என்ன பண்ணுது? என்ன வருது? ஆமாங்க, கோர்மலத்தி அறியப்படல. சரி. ஆமாவரத்து எங்கலையா? ஸ்ரீ அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகன். பிரம்மாண்டநாயகன் இவங்க வருமா வைக்கும். சரி. அரா மாரியவன். அரா மாரியவன் தான். அதாவது மாதேஸ்வரன். அதாவது சிவராத்திரி. சரி. எல்லாரும் முன்னிட்டு சரி குருகுரியோர் முன்னிலையில அதாவது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகிறாரு. ஆமா. சொல்லெல்லாம் ஹரிச்சந்திர சொல்லிக்கு நகராதா. நகராகாது. மாதேஸ்வரன் பண்டி முன்னிட்டு சரி இன்று ஓரிரவு ஆலயத்தை அரங்கேற்றி செய்கிறார். அப்படியாக எல்லாரும் ரசிக மக்களுக்கும் நம்மளுடைய சாமி சமாசாரமாக சரி வடமாக 2 எண்ணிகள் வரைக்கும் அதாவது குருகுரியோர் முன்னிலையில அதாவது தீபமொழியும் தெய்வீக சபை வைத்திருக்கிறார். சரி நாடகத்தை பெயர் என்ன? அதாவது பாங்காத்து மக்கள் வலுகுண்ட ராமாயணத்தை கேட்கத்தை கேட்கலாம். மகாபாரத்தை அது போல அதாவது ராமாயணத்திலே ஒரு மகாபாரதம் பட்ட அதாவது சீதை வனவாசம். ஓ சீதை வனவாசம். எப்படி? சீதை வனவாசம். சீதை வனவாசம். சரி. இல்லாவிட்டால் லவகுசன் பிறப்பு. ஓ லவகுசன் பிறப்பு. ஆமா. அப்படி சீதை வனவாசம் என்ற நாடகத்தில் ஆமா முதல் முறையாக யார் வராங்க? இந்த சீதை வனவாசம் நாடகத்திலே சபை தர்பாராக கொடகிரி 24 கூடிய மன்னர்
இருக்கிறார். உடனே வர சொல்லி விடு. வருகிறார். வந்து விடுகிறார். சரி சரி. அந்த அமராத்திலே மந்திரியர் மலையோர் வத்தாகவும் சரி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு ஒரு கயிறாகவும் தேவர் ஒரு பக்கமும் அரக்கர்கள் ஒரு பக்கமும் சரி அமிர்தம் கிடைத்தாராம். சரி சரி. அந்த அமிர்தத்திலே வலிமை தாங்க முடியாமல் பாம்பானது விஷத்தை கக்கி விட்டது. பாம்பானது விஷத்தை கக்கி விட்டது. அந்த விஷத்தை அள்ளி சாப்பிட்டால் தேவரன் அன்போடு மடித்து விடுவார். சரி சரி. அப்படி என்று சிவபெருமான் என்றார் என்ன செய்தார்? அந்த விஷத்தை தனியா எண்ணி சாப்பிட்டாரு. சரி சரி. அப்பா சிவபெருமான் மயக்கத்தில் விழுந்தார். சரி. அப்ப மயக்கத்தில் விழ அச்சமயத்தில் என்ன செய்தார்? தொண்டையில் கீழே போன சிவபெருமான் இறந்து விடுவார் என்று அப்பா மகாவிஷ்ணு பார்த்தா எப்படி டக்குனு அப்படி தொண்டையை பிடிச்சிட்டாரு. தொண்டையில அது இறங்காமல் தொண்டை பிடித்தார். சரி சரி. அப்பா மகாவிஷ்ணு தானே அவரு வாங்கி எடுத்துட்டாரு. சரி சரி. அதனாலதான் மகாவிஷ்ணுவுக்கு மேலெல்லாம் பச்சை நிறமாகி விட்டது. மேலெல்லாம் பச்சை நிறம், நீல நிறம். நீல நிறம். ஆமா. சரி சரி. இந்த விஷத்தை அள்ளி சாப்பிட்டாரு. அந்த விஷத்தை அள்ளி சாப்பிட சிவபெருமானுக்கும் நீல நிறமாகி விட்டது. சரி சரி. ஆனா அப்படி விஷத்தை அள்ளி சாப்பிட அந்த விஷம் இருக்க, அதாவது ஒருவருக்கு பாதிக்காமல் உயிர் வாழாமல் இருக்க வேண்டுமானால்
வேண்டும். ஆமா. அப்படி முடிக்கிறீங்கன்னா விசா ஏறி போயிடும். ஆமா. பேசி கொடுக்குறீங்கன்னா. ஆமாங்க. இன்னைக்கு அப்படித்தான். ஆமா. அல்ரெடி உங்களோட பாம்பு கடிச்சுட்டா 1 மணி நேரமா 4 மணி நேரமா அது எவ்வளவு நேரம் வைக்கிறானோ அது வரைக்கும் தூங்காம பார்க்கணும். ஆமா ஆமா. அப்படி அதுக்கு தான் அந்த சிவனாகப்பட்டவர் விஷத்தை சாப்பிட்டதுன்னா சரி அன்று இரவு முடிச்சா இருக்க வேண்டும். சரி சரி. அதுக்காக மகா சிவராத்திரி என்று அந்த ஒரு நாளும் யாரும் தூங்காமல் இப்படிப்பட்ட வேடிக்கை எல்லாமே பாப்பவர்களுக்கு சிவபெருமான் விஷம் என்ற பொருள் நம்ம மேல அருந்தாலும் நோயற்ற வாழ்வே குறைவில்லாத செல்வமா. மனிதனுக்கு நோய் இல்லாதான் வேற செல்வமே தேவையில்லை. அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி சரி மாதேஸ்வரன் சாமி கேட்டியா? மாதேஸ்வரன் மாதேஸ்வரனுக்காக இன்று எத்தனையோ செலவுகள் செய்து சரி மகா சிவராத்திரியுடைய பூசை முடித்து பூசையிலே சிறந்த தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் பசிக்கு வயிற்றுக்கு நிறைய கொடுக்கணும்னா எது இல்லைங்க. அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் அன்னதானத்தை கொடுத்து சரி இன்று சதுநாட்டியம் வைத்துள்ளார். இந்த கண்ணுக்காக ஒரு நாள் சதுநாட்டியம். ஆமா ஆமா. கண்ணுக்காக ஒரு நாள் விருந்து. ஆமாங்க. இந்த மகா சிவராத்திரியில இன்று ஒரு சதுநாட்டி வைத்திருக்கிறார். ஆமா சொல்லி இருக்கிறாங்க. ஒப்படா உபதேசத்து உண்மையான வார்த்தை பேசு. உப்பில்லா கூலி இட்டாலும் உண்மை சமர்த்தம். ஆமா கனி வத்தங்களோட முகங்கள் எடுத்துக்கிட்டு வராங்களும் அப்படியே பசித்திர அரும்பசினார். ஆமா அவன் அழைத்து வண்ணப்பாயிட்டு சரி அப்பள முப்பளத்தோட அமுது பரிமாறி கூட யாரு இருந்தாலும் சரி வாங்க நம்ம அண்ணார் வந்து கூப்பிட்டாரு. ஆமா ஊத்தாடுறீங்க இன்னும் சாப்பிடுங்க. சோறு இல்லாம கூட போயிடும். ஆமா நான் அப்புறம் ஆய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது இல்ல அப்படின்னு கூட்டிட்டு போய் அன்னபாசனம் அளித்தாரு. சரி அவருக்கும் இன்னும் இங்க கூடியிருக்கக்கூடிய குரு பெரியவர்களுக்கும் சரி நம் நாடக சபா சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். இன்று நடாத்து நாடகம் என்ன அருமை நாடகம். என்ன நாடகம்? டாபா நாடகம். என்னப்பா நாடகம்? இன்னைக்குதான் கர்ண கட்டிங்க. அடே அது இல்லடே. அது இல்ல. என்ன? அதாவது ராமாயணத்திலே பிரணாசி பாகமாகப்பட்ட சீத வனவாசம் என்னும் சரி சீத வனவாசம் என்னும் லவாகுசன் பிறப்பு. லவாகுசன் பிறப்பு. ஆமா சரி சரி. அப்படியே ராமன் அசுரதையாகும். சரி சரிங்க. 3 பெயர் உண்டு இந்நாடகத்திலே. நான் யாரு என் பெயர் என்ன அப்படி என்று ஒவ்வொன்றாக அறிக்கை செய்கிறீர்கள். செங்கூர்ந்து அமர்க்கிறோம். அப்படியாகட்டும். Attack!
ஊர்ல கையில பிடிச்சி ஓடிட்டு போகுது. அப்புறம் அதெல்லாம் எடுக்குமா? அப்புறம் என்ன ஆகும்? அதை எடுத்துட்டு போகுதுங்க. நான் வந்து கூட்டாளி இருக்கிறேன். அப்படி சொல்ல அமைச்சரா இருந்தால் இப்பொழுது நீ எனக்கு அமைச்சர். அமைச்சர்? ஆமா. சரி சரி சரி. எல்லாரும் அமைச்சராக போறதில்ல. சரி சரிங்க. அப்படி உலக 56 தேசம். ஓ, உலகம் 56 தேசம். 56 தேசத்திலே அயோத்தி மாநகரத்தை தலைநகரம் அயோத்தி மாநகரம். அயோத்தி மாநகரம். அந்த அயோத்தி மாநகரத்தை ஓர் குடைக்குள் ஆண்டு வரக்கூடிய தஜராயன் புத்திராவட்ட என் பைரவா ராமன். ஓ, ராமலிங்க. என்னை பெற்றோர் என் தாய் தந்தை யாருங்க?
மூன்று தாய்க்கு 4 பிள்ளைகளா பிறந்து டேய், நான் ராமநாதபுரத்தவர். என் அதாவது சிறிய தாயாகிய கைகேயிக்கு பரதன், அதற்கு சிறிய தாயாகிவிட்ட சுமத்திரைக்கு லட்சுமணன், சத்ருக்கன். சரி, அப்படி 4 பிள்ளைகளாக பிறந்து அப்படி பிறந்தார்கள் சொல்லி நீண்ட ஆயுளாக பிள்ளைகளே இல்லாத என் தந்தையாவோட தசரதன் புத்திரகாவிற்கு யாகம் செய்ய அந்த யாகத்தின் வழியாக ஏதோ பிண்ட பிரசாதம் அந்த பிண்ட பிரசாதத்தை சாப்பிட்டுதான் 3 மனைகளுக்கு 4 பிள்ளைகளாக பிறந்து அஸ்தினாபுரத்திலே மக்களுடைய கொடுமையோ மன்னனுடைய கடமை என்று முதலில் பிறந்த எனக்கு இளவரச பட்டம் கட்டினார். இளவரச பட்டம் தாங்கி அரசு முடி சூடி நான் பார்க்க வேண்டும் என்று என் தந்தையார் சொல்ல அதாவது என் சின்னமையாப்பட்ட கைகேசி அந்த ஒரு கூலியின் வார்த்தை கேட்டு இதோ என்ன அனுப்பித்து வைத்தார். ஆர்வமான காரணம் அப்படி காலத்திலே 14 ஆண்டு காலகழித்து 14 ஆண்டு காலகழித்தோம். அப்படி காலகழிக்கும் நேரத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற இடையங்கள் நேர்ந்தது. அதிலே வாலிய வதை செய்து சுக்கிரீவனுக்கு பட்டம் கட்டி வாலிய வதை செய்து சுக்கிரீவனுக்கு பட்டம் கட்டி மீண்டும் தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் 10 தலை 20 கரம் படைத்த அந்த ராவணன் என் மனைவியாவோட சீதா பிராட்டியை சிறை மீட்டு போய்விட்டான். அந்த சிறை மீட்க ஆஞ்சநேயருடைய அனுமனுடைய உதவியா சுக்கிரீவனுடைய உதவியா இதோ அந்த தென்னிலங்கை அடித்து மீண்டும் நான் மனைவி சிறை மீட்டு இதோ ஐவாத்திமா நகரத்துக்கு வந்து ஐவாத்திமா நகரத்திலே என் மனைவியாப்பட்ட மிதிலை மிதிலை என்று சொல்லக்கூடிய ஜனகராஜனுடைய மகளாப்பட்ட சீதா பிராட்டி ஜனகி என்ற சீதா பிராட்டியை வளையாத பிள்ளை முடித்து அந்த வஞ்சியாப்பட்ட ஜானகி என்ற சீதையை திருமணம் முடித்து இதோ மிதிலைக்கு வந்து இங்க பட்டாபிஷேகம் கட்டுமுன்னே அதாவது காலகத்துக்கு சென்று காலகத்திலே 14 ஆண்டு காலகழித்து மீண்டும் அரண்மனைக்கு வந்து அரிவாத்திமா நகரத்தை மணிமாடத்து ஆசையோடு வந்த போது தந்தையார் இருந்து விட்டார். அப்படி தந்தையார் இருந்த போக எனக்கு மணிமகடம் கட்டி இதோ நான் சுமாரத்திலே அவன் தான் ஆட்சி பண்ணுகிறேன். ஆட்சி நன்மையாக இருக்கிறதா தீர்மையாக இருக்கிறதா எனக்கு புலப்படவில்லை. அதாவது என்னுடைய தாய்மார்களும் என் தம்பிமார்களும் அவரோடு சேர்ந்து கூடி கலந்து உருவான மனைவியாவட்ட சீதாபிராட்டி அழைப்போம். அப்படியே